குருச்சரணம். என்னுடைய எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மையை பெற்று இருளி வாழணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கோர்ஸு, அதுக்கு பேர் என்ன, இன்ஸ்டன்ட் அபண்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு. அதாவது உடனடி செல்வ மிகுதிக்கான ஒரு சூத்திரம். நம்மளுக்கு செல்வம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு முதல்ல செல்வத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இது போகணுங்கிறனால தான் இந்த கோர்ஸை இவ்வளோ சீப்பாக வச்சு உங்களுக்கு இதை கொடுக்குறேன். இதில் பெரிய மந்திரங்கள் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சு அலைஞ்செல்லாம் முடியாது. நாங்களாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் 6 சூத்திரத்தை செயல்படுத்துகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் தன்மையை தயார் செஞ்சுக்கணும். ஒரு அமைதியான இடமா இருக்கணும். அங்கே அமர்ந்துக்கணும். கண்ணை மூடி 6 முறை மூச்சை உள்ளிழுக்கணும். அப்படி மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும். வாய் வழியாக வெளியே விடலாம். உங்கள் உள்ளங்கையை நல்லா தேய்க்கணும். சில வினாடிகள் கச்ச 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 தேய்க்கணும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் ரேகி சேனல் இருப்பீங்க. ரேகி சேனல் இல்லாதவங்க இதை செய்யணும். செஞ்சப்போ உங்களுக்கு அதில் சூடு வரும். அந்த சூடை உங்களுடைய இதயத்துக்கு 2 பிரஸ்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கணும். ஒரு கைகளை. அதுக்கப்புறம் உங்களுடைய நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, சோலார் ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், அதை அந்த இடத்துல வச்சுக்கணும். அப்போ ஒரு தங்க நிற பந்து அங்கேருந்து வர்ற மாதிரி உங்களை அதை இமேஜின் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? அதுதான் வேலை செய்ய போகுது. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்க. அது அந்த நோட்ஸில் இருக்குது. இந்த முத்திரை இப்படித்தான் வைக்கணும். அதாவது சுண்டு விரல், அதுக்கப்புறம் மோதிர விரல். அந்த மோதிர விரல் நகத்தினுடைய முடிவை பெருவிரல் தொட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் நடுவிரல் அது ஆள்காட்டி விரல் போய் அது சைடில் போய் டச் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி வைக்கணும். இந்த முத்திரை ரொம்ப முக்கியம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது என்ன மந்திரம்னா, வெட்ரிக்ஸ் வெல்ட்ரிக்ஸ் வெல்ட்ரிக்ஸ். அதை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இதை நீங்கள் வரைஞ்சி கூட அப்படியே கையில் பேப்பரில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கெங்கே கொண்டு போனாலும் அந்த அதிர்வு உங்களுக்கு வேலை செய்யும். இது உச்சரிப்பு வெல்ட்ரிக்ஸ். எவ்வளோதான். புரிஞ்சுதா? இதை நீங்கள் எத்தனை முறை வேணுமானு சொல்லலாம். 21 தடவை சொல்லலாம். 6 வர மாதிரியோ 9 வர மாதிரியோ சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும்ல, அதுக்கு ஒரு அடையாள சின்னம். நமக்கு ஒரு சாதகமான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் ஆதரவு வேணும். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படணும். பணம் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்ல, அது. இந்த உதாரணத்தை உள்ள வெள்ளை ஒளியில் மந்திர எழுத்துக்களை அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் இதை 27 முறை அப்படியே கற்பனை பண்ணிட்டீங்களா? அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க. அது என்னென்னா, அது ஒரு கட்டளை சொல்லு. கோல் ஃப்ளோ ஓப்பன். எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, அவ்வளோதான். கோல் ஃப்ளோ ஓப்பன் அப்படிங்கிற ஒன்று. இதை மெதுவாக 6 முறை சொல்லணும். இது மெதுவாக என்ன செய்யணும்? 6 முறை சொல்லணும். அப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை நோக்கி செல்வ செழிப்பிற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, 1 ரூபா நாணயத்தை கையில் எடுத்துக்கிறீங்க. உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு அதை சுற்றி அப்படியே கோல்டாக ஒரு வட்டமாக ஒரு கோல்டாக இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா அங்கே என்ன சொல்கிறோம், கோல் ஃப்ளோ ஓப்பன் சொல்லியிருக்கோம்ல, அது ஓப்பன் பண்ணுறதுக்காக. அப்போ கேசியல் சாட்சியல் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஏஞ்சல்ஸு. நாங்களாம் அவங்களோடைய தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கைண்ட் இன்ஃபர்மேஷன். நாங்களாம் டெய்லி இந்த ஏஞ்சல்ஸு இல்லையா, ஆர்கேஞ்சல்ஸு, அப்புறம் நிறைய ஸ்பிரிட்ஸு இவங்களெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ என்ன சொல்கிறீங்க? ஓப்பன் த கேட்ஸ் ஆஃப் ஃப்ளோயிங் கோல்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறீங்களா? அப்புறம் இந்த காயின் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பெர்மனெண்ட் மார்க்கர் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றில் 888 எழுதி வச்சுக்கோங்க. அந்த 888 பயங்கரமான ஒரு நம்பர். பவர் டு த கோர். எனக்கு 8 ஆகாது, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ட்ரிபிள் அப்பண்டன்ஸ் நம்பர் அப்படிங்கிறாங்க. அதாவது அது என்ன கேட்டாலும் அதில் கிடைக்கும். அந்த பண இருப்புக்கு பெரிய வெகுமதி கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 888. நீங்கள் உங்கள் இதில் வாட்சில் எங்கேயாவது ஒரு 888 பார்க்கக்கூடிய தெரிஞ்சதுன்னா அது உடனே என்ன பண்ணணும், கேசியல். யாரையா ஒருத்தவங்களை கூப்பிட்டாலே போகிறோம். கேசியல் சாட்சியல் அப்படின்னு கூப்பிட்டோம்னாலே போகிறோம். அது வேலை செய்யும். அதை உங்கள் பணப்பையில் அப்படியே அதை பவர் பண்ணி கூப்பிட்டு வச்சு பவர் பண்ணிட்டீங்கல்ல. இந்த 3 பேரை கூப்பிட்டு வச்சு பவர் பண்ணி வச்சுட்டு அதை அப்படி நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ கிடைக்கிற மாதிரி நினைங்க. இது ஒன்லி படத்துக்காக மட்டும்தான் இப்போ பேசியிருக்கேன். மற்றதுக்கெலாம் அப்புறம் வருவோம். நிறையா கொடுக்க போகிறவங்களுக்கெல்லாம் படத்துக்காக மட்டும் இதை பண்ணுங்கள், பணம் வரும். சரிங்க, இவ்வளோலாம் சொல்லி கொடுக்குறீங்களே, இவ்வளோ எப்போ நான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வியாழக்கிழமை அன்னைக்குப்பா. அது குரு டே இல்லையா?
குருபாக்கு கோடி கிடைக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி வியாழக்கிழமை காலையில் ஒரு 6 to 7 செய்யணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இதை செய்யணும். அந்த காயினை நீங்கள் கையிலே வச்சுக்கலாம். சரி அப்போ தான் செய்யணுமா, எப்போமா ஃப்ரீயாக இருக்கப்போ செஞ்சுக்கலாம்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த 2 மனசில் பதிய வச்சுக்கணும். நீங்கள் நிறைய பணம், இந்த தங்க நிற ஒளி நாணயங்கள் அப்படியே குவியிற மாதிரி நினச்சிக்கிட்டாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, திடீர்னு உங்களுக்கு எங்கேருந்தோ வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா கூட அதுலேயே கூட வந்துடும். ஏதாவது விட்டு போயிருந்து வரவே இல்லை அந்த பணம், இவ்வளோ வருஷமாக ஆச்சே, அது கூட திடீர்னு நிற்கும். கடைசியாக 9 தடவை வெட்ரிக்ஸ் 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 இதை முடிக்கணும். இது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் உங்களுக்கு. இந்த கிளாஸை நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு கிடச்சிடாது. இதை நாங்கள் அனுபவித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எத்தனையோ விஷயங்களை செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு நான் போகிற இடங்கள்லாம் யாராவது பார்த்து நான் அதை பண்ணி பார்த்தேன், நடந்துச்சு, எனக்கு இது நடந்துச்சு அப்படின்லாம் மக்கள் சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. ஒரு நன்மையான விஷயத்துக்கு, ஒரு நல்லதுக்கு இதை உடனே கற்றுக்கோங்க. ஓகே, பைடா செல்லங்களே, பாய்.